எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கும் கூட ஒரு அழகான பைபிள் கேம் ஷோ பார்க்க போகிறோம். நம்ம டீம் ஏ எப்பவும் போல, இவங்க டீம் பி. அவங்க நம்ம கிட்ட ஒரு 7 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. நமக்கு அது எத்தனை ஆன்சர் நமக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். நான் சில பைபிள்ல உள்ள கேரக்டர்ஸை பத்தி நான் கேட்பேன். அவங்க பழைய ஏற்பாடுல உள்ளவங்களா, புதிய ஏற்பாடா, அவங்கள பத்தி ஏதாவது சொல்ல தெரியும்னா அதை பத்தி சொல்லலாம். ஓகே. முதல் கேள்வி, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற நூற்றுக்கு அதிபதியின் ஒருவரின் பெயர்? நூற்றுக்கு அதிபதி கொர்நேலியோ, புதிய ஏற்பாடு. ஓகே. தியத்திரா ஊர்ல ரத்தாம்பரம் விற்றது யார்? லீதியால், புதிய ஏற்பாடு. ஓகே. எஸ்ரா எங்க இருந்து, எந்த இடத்துல உள்ள? பழைய ஏற்பாடு. கரெக்ட். ஓகே. சிமியோன்? அது வந்து புதிய ஏற்பாடுலயும் இருக்குது, பழைய ஏற்பாடுலயும் இருக்குது. ஓகே. கபடத்த உத்தம இஸ்ரவேலன் யார்? நாத்தான்வேல், புதிய ஏற்பாடு. ஓகே. பெனாயா? பழைய ஏற்பாடு. ஓகே. நம்ம லாஸ்ட் கேம்ல கூட அந்த பேரு வந்துச்சு. ஆமா. யோசபாத்? யூதாவின் ராஜா. ஓகே. பழைய ஏற்பாடு. அதான். ஓகே, அவ்வளவுதான். நம்ம வின் பண்ணிட்டோம். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டா. இப்ப நான் வந்து சில விடுகதைகள் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். அந்த விடுகதைகளுக்கு எல்லாம் டீம் பி கரெக்டான ஆன்சர் சொல்றாங்களான்னு பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஆண்டவர் இயேசு என்னையே ஒப்பிட்டு சொன்ன செடி நான், அனைவரும் விரும்பி உண்ணும் கனிகளை குலை குலையாய் தந்திடும் கொடி நான். யார் நான்? இது திராட்சை செடி. பைபிள்ல சொல்லி இருக்கிற ஒன் ஆஃப் த காமனஸ்ட் செடி. நான் கொடி கொடியான்னு சொன்னோன்னே ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. வேற ஒன்றும். ஓகே. வேர் விட்டு பரவும், விதையின்றி வளரும், வேதனை இதனால் பெருகும், விசுவாசம் அதனால் சரியும். நான் யார்? பாவம். பாவம் பாவம் தான். ஆனா அது என்ன நீங்க கரெக்டா சொல்லல. ஓகே. நிறைய பாவங்கள்ல ஒரு பாவம் அப்படிதானே? ஆமா. 5 செகண்ட்ஸ் கொடுக்கலாம். 1. இல்ல தெரியல. எனக்கு இப்போ எல்லா பாவமே ஞாபகம் இல்ல. சரி, ஓகே. உலகம் விழிக்கும் முன்பே விழிப்பவன், உறங்கும் மனிதன் விழிப்பதும் என்னாலே, சீமோன் பேதுரு தன் பாவம் உணர்த்தும் என்னாலே. இது சேவல். சீமோன் பேதுருன்னு கண்டுபிடிச்சிங்க. ஓகே. 2 எழுத்து பெண் 3 எழுத்து ஆணை மணந்து ஓபேத்தை பெற்றாள். ரூத் போவாஸ் கல்யாணம் பண்ண. ஓகே. குட்டைக்கும் நெட்டைக்கும் சண்டையாம், சண்டையில் குட்டை ஜெயித்ததாம். இது என்னது பேரா? ஆமா, ஒரு நபர். நபரா? குட்டைக்கும் நெட்டைக்கும் சண்டையாம், அந்த போட்டியில வந்து குட்டை ஜெயித்ததாம். தெரியல. ஓகே. இதுக்கு ஆன்சர் வந்து வியூவர்ஸ் கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஒருவேளை அப்படி யாருக்கும் தெரியலனா, அப்படி அவங்க கமெண்ட்ல கரெக்ட்டா சொன்னாங்கன்னா அது எனக்கு பாயிண்ட். கரெக்ட்டா சொன்னாங்கனாவா? ஆமா. ஓகே. அவங்க ஏன் டீம்ல சேர்த்துட்டாங்க. சாவுக்கு பயந்து ஓடி ஊரை விட்டு வந்து சூரை தஞ்சம் கொண்டு அயர்ந்து நித்திரை செய்த ஆண்டவரின் அடியான். எலியா தீர்க்கதரிசி. ஓகே. டமார் டுமீர் இடி வீட்டிற்குள் இடிக்க, சரசரவென மழை கூரையில் பெய்ய, சொட்டு சொட்டாய் தண்ணீர் ஓயாமல் ஒழுகியது. இது நீதிமொழிகள்ல மனைவி, அதாவது சண்டை போடுற மனைவியின் சண்டைகள். நம்ம இது ஆக்சுவலி இவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த ஒழுகிறது இல்ல, ஓயாமல் ஒழுகிறது. ஓகே. இப்போ நீங்க சொல்லாத ஆன்சர் என்ன? வேர் விட்டு பரவும், விதையின்றி வளரும், வேதனை இதனால் பெருகும், விசுவாசம் அதனால் சரியும். இது வந்து பண ஆசை. ஓகே. பண ஆசை எல்லாம் வேறா இருக்குது. அதனால 1 தீமோத்தேயும் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்போ அந்த குட்டைக்கும் நெட்டைக்கும் சண்டையாம் வந்து வியூவர்ஸ் கண்டுபிடிக்க போறீங்க. கொஸ்டின் இன்னொருக்க நான் ரீட் பண்றேன். குட்டைக்கும் நெட்டைக்கும் சண்டையாம், சண்டையில் குட்டை ஜெயித்ததாம்.
ஓகே. ஓகே. ஆ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா, நீங்க அத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க அத கமெண்ட் பண்ணலாம். ஆ இன்னும் ஒரு அழகான பைபிள் கேம் ஷோ மூலமா நாங்க உங்கள மீண்டும் சந்திக்கிறோம். தேங்க் யூ. காட் பிளெஸ் யூ. காட் உங்களுக்கு பிளெஸ் யூ. எங்களோட வீடியோஸ் எல்லாம் பிரயோஜனமா இருந்துச்சுன்னா, நீங்க அநேகருக்கு இத நீங்க ஷேர் பண்ணுங்க.